செய்திகள் வாசிப்பது கீதா. திருச்சி கிழக்கு சட்டமன்ற வேட்பாளர் ராஜசேகரன் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பு. திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மலைக்கோட்டை ஆண்டாள் வீதியில் சுற்றியுள்ள தெருக்களில் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் சட்டமன்ற வேட்பாளர் ராஜசேகரன் அவர்கள். வழிநெடுகிலும் தாய்மார்கள் இரவு என்றும் பார்க்காமல் ஆரத்தி எடுத்து புன்முகத்துடன் வேட்பாளரை வரவேற்றார்கள். மகிழ்ச்சியில் வேட்பாளர் ராஜசேகரன் கூறுகையில், நான் இந்த பகுதியில்தான் பிறந்து வளர்ந்திருக்கிறேன். நானும் இந்த கிழக்கு தொகுதி குடும்பமும் ஒரே குடும்பம்தான் என்று பார்த்து எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். உங்களுடைய தேவைகளை நான் செய்து தர கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை தேர்ந்தெடுப்பது தாய்மார்களால் மட்டும்தான் முடியும் என்று பேசினார். நான் வெளியூர்காரன் அல்ல. எனது காலேஜில் 6000 பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் என்னிடம் 1000 ஊழியர்கள் வேலை பார்க்கிறார்கள். அவர்களை எல்லாம் ஏமாற்றிவிட்டு ஓடவோ ஒளியவோ மாட்டேன். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் எனது கதவை தட்டி உங்களுடைய கோரிக்கையை என்னிடம் கூறலாம் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மாநகர செயலாளர் சீனிவாசன், பகுதி செயலாளர் முத்துக்குமார், வட்ட செயலாளர் மற்றும் கழக முன்னோடிகள், தோழமை கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். காலத்தின் அருமை கருதி 2 நிமிஷம் மட்டும். நான் இதே திருச்சி மண்ணில் பிறந்து இதே திருச்சியில் வளர்ந்து உங்களை மாதிரி நானும் காவேரி தண்ணி குடிச்சு வளர்ந்த உங்க வீட்டு பிள்ளை. ERS ஸ்கூல்ல படிச்சேன். என்னை ஞாபகப்படுத்தி சதீஷ் சொல்றாப்ல, அவர் நல்லா கேட்டு தட்டுங்களேன், நல்லா கேட்டு சரியா. ஒரு தெருக்குள்ள திருச்சி கிழக்குல 1190 தெருக்கள் சராசரியா இருக்கு. அத்தனை தெருவுலையுமே எனக்கு உறமுறை சொந்தம் பந்தம் உங்களை மாதிரி நண்பர்கள் இருக்காங்க. அதுதான் பெரிய பாக்கியம். யாருக்கோ ஒருத்தருக்கு வாக்கு போட்டு அந்த வாக்குனால 5 வருஷம் பிரயோஜனமே இல்லாம இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, நமக்கு அடிப்படை வசதி ஏதாவது நடந்துச்சா? ஒரு முன்னேற்றமும் கிடையாது சரியா. இந்த மலைக்கோட்டைக்கு லிப்ட் போடுறோம், நாங்க போட்டாங்களா? போடல, எதுவுமே செய்யல. ஆனா நம்ம அப்படி விட்டுருவோமா? இது நம்ம வீடு. இது என்னது? நம்ம வீடு. இது பெரிய வீடு. கிட்டத்தட்ட 2,17,000 வாக்காளர் கொண்ட மிகப்பெரிய குடும்பம் நம்ம குடும்பம். இங்க இருக்கிறதெல்லாம் தாய் புள்ள, உரமுறை, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, மச்சான் மாப்பிள்ள, உரமுறை ஒவ்வொருத்தரோட ஒருத்தரா உங்க வீட்டு பிள்ளையா நீக்கமர நிறைந்திருக்கிறேன். இங்க இருக்கிற அத்தனை அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை யாரு வேலை பார்ப்போம்? நம்ம தானே வேலை பார்ப்போம். அப்ப நம்ம வீட்டு பிள்ளையா உங்க வீட்டு பிள்ளையா அனைத்து அடிப்படை பிரச்சனைகளையும் தீர்க்கிறதுக்காக வந்திருக்கேன். சதீஷை கேளுங்க, எல்லாமே சொல்லுவாரு. இங்க இந்திரா கணேசன் கல்லூரியோட சேர்மனா நான் இருக்கேன். எங்கேயும் போக முடியாது. ஏன்னா என்னை நம்பி ஒரு 6000 பசங்க படிக்கிறாங்க, ஒரு 1000 பேர் வேலை பார்க்குறாங்க, 1000க்கு அதிகமானவங்க வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கல எங்கேயும் போக மாட்டேன். உங்க வீட்டு பிள்ளையா உங்களுக்காக பணி செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தோட நான் வந்திருக்கேன். ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை நீங்க கொடுங்க. மிகப்பெரிய மாற்றத்தை இந்த 5 ஆண்டுகளில் நம்மால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற உறுதியை நான் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் நான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். 5 ஆண்டு காலம் ஒரு மணி துளி கூட வீணாகாமல் நம்முடைய மண்ணுக்காக, நம்முடைய மக்களுக்காக, என் தாய் பிள்ளைக்காக, என் உறவுகளுக்காக செய்ய நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்கான ஒரு நல் வாய்ப்பை வழங்கிடுமாறு பேரும்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வாக்கு இரட்டை, நம்முடைய வாக்கு இரட்டை, நம்முடைய வாக்கு இரட்டை.